என்னோட கடைசி மிட் வீக் எவிக்ஷன். Mid-eviction. விஜய், உங்களோட இந்த பிக் பாஸ் சீசன் 7 பயணம் இத்துடன் முடிகிறது. உங்கள் வெளியுலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். மெயின் டோர் வழியா உங்க சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வெளியே வரலாம். பிக் பாஸில் மிட் வீக் எரிக்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். அது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பண்ணிட்டானுங்க. போன ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுவானுங்க. டான்ஸ் ஆட விட்டு எல்லாம் டான்ஸ் ஆடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும்போது டக்கார்னு வந்து ஒருத்தனை தூக்கிட்டு போயிடுவாங்க, உள்ளே தள்ளி கொண்டு போயிடுவாங்க. அப்படி தான் மிட் வீக் எரிக்ஷன் இருக்கும். யார் போனான்னு எல்லாம் எதிர்பார்ப்போடு சுற்றுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் ஹாலில் உட்கார வச்சு விஜயவர்மா நீங்கள் வெளியே வந்துடுங்க, உங்களை மிட் வீக் எரிக்ஷனில் உங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா விஜயவர்மாவே அதிர்ச்சி ஆகிட்டார். என்னடா ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தீங்க, ஃபைனலில் மேலே ஸ்டேஜ் ஏறி நிற்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன், இப்படி பண்ணிவிட்டீங்களாடா அப்படின்னாரு. விஜயவர்மா அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா மாயாவுக்கு அவர் தான் பெரிய செம்பு. அவர் உட்காந்துக்கிட்டு மாயாவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்காரு, பழைய பகையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் வெளியே வந்தோன்னா அவர் போஸ்ட் போட்டதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிக்கிறது வந்து அர்ச்சனாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர் சொல்கிறத விட்டுருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் தினேஷ் அர்ச்சனா எல்லாமே நல்ல ஒரு இதாக இருந்தாங்க. அர்ச்சனா வந்து ஒரு மாஸ் காட்டுறாங்க அப்படின்னோன்னா தினேஷுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. எப்படியாவது அர்ச்சனாவை வந்து கொஞ்சம் மட்டம் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஷ்ணு, தினேஷ் இவங்கெல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, டாஸ்க்கெல்லாம் விளாண்டதெல்லாம் பற்றி போட்டாங்கல்ல, ரூல்ஸ் மீறினது, அப்புறமா பார்த்தீங்கன்னா கோவப்பட்டது, இந்த 2 இதையும் வந்து வீடியோ போட்டாங்க. அதில் 2லையுமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து செயல்பாடுகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது. அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சைல்டாக எப்படி மாற முடியும்? அப்படி தான் எனக்கு புரியல, ஒன்றுமே புரியல. ரொம்ப மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து அப்படி பேசுகிறாப்புல. இதெல்லாம் கேட்கும்போது மாயாவுக்கும் சரி விஷ்ணுக்கெல்லாம் சரி ஒரு பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. எப்படின்னு இருக்கிற வரைக்கும் இன்னும் 2-3 நாள் இருக்குது. இந்த நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அர்ச்சனா வந்து கேவலப்படுத்தி விட்டா அர்ச்சனாவுக்கு ஓட்டு விழாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மக்களோட ஆதரவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் அதிகமாக இருக்குது. அர்ச்சனா தான் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை பிக் பாஸுங்கிற ஒரு நிகழ்ச்சியே நடத்தக்கூடாது. இல்லை கமலஹாசன் தொகுப்பாளராக வரக்கூடாது. மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடத்துகிறீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்க பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், இவங்க தான் டைட்டில் அடிக்கணும், இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி. அதை வந்து கமலஹாசனோ மற்றவங்களோ யாரோ பிக் பாஸ் டீமோ கேவலப்படுத்துன்னு நினச்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவீனா, ஜோவிகா, நிக்சன் இவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா இன்னும் பூர்ணிமா அனுப்பாமல் இருக்கீங்க? பூர்ணிமா உள்ளே அனுப்பிச்சி விடுங்க. மாயா ரொம்ப எதிர்பார்க்குறாங்கல்ல. இப்போ எப்படி ஒரு பெரிய செம்பை வெளியே அனுப்பி விட்டீங்களோ விஜயவர்மாவை, அதே போல் பூர்ணிமா உள்ளே தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட மாயா இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.